ரைட் வர திரு ராமசாமி நீங்க சுருக்கம் சொல்லுங்க. இதை கடந்தும் பரப்புரைகள்ல ஒரு ஒரு முக்கியமா இமோஷனல் இஷ்யூஸ் எடுத்துட்டு போறது இதுதான் முக்கியமா இருக்குதா, அல்லது பரப்புரையே இன்னும் ஒரு ஆட்சியில் இருந்த ஒரு கட்சி இப்படி செஞ்சிருக்கணும்ல அப்படின்னு கேட்கிறாரு அரவிந்த் குலசேகரன். அதுல மாற்றுக்கருத்து இன்னைக்கு 2 எருமை மாடுகள் இருக்குன்னா ஒன்னு பிரிச்சு கொடுத்துருவாங்கன்னு ஒரு அச்சுறுத்தலை, அல்லது காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா என்ன ஆயிடும்னு ஒரு பயத்தை உண்டாக்குறது மூலமாக தான் வாக்கு எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கான்னு ஒரு இடம் கேட்கிறாரு. 2 பார்ட். ஒன்று வந்து இந்த ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் பற்றி பேசினால நீங்க அதை தாண்டி வந்தால் ஏன்னா கிட்டத்தட்ட அரை மணி நேரம் அதில் தான் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் வழக்கறிஞராக இருக்காங்க. இன்னொரு ஒரு காரணம் 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தாங்க, அவங்க அதை பற்றி பேசிட்டு இருந்தாங்க. ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸ் பற்றி அவங்க எந்த சட்டமும் கொண்டு வரல. பாஜக அட்லீஸ்ட் அதற்கு முற்பட்டது. பாஜகவின் சட்டத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு அதை பற்றி பேசினாரு. பாலிசி சேஞ்ச் கொண்டு வரணும். அந்த கமிட்டியில் அவர்களும் இருந்தாங்க. அந்த கமிட்டியில் அவர்கள் 2 பேர் இருக்காங்க. அந்த பாலிசி நோட் என்ன போட்டிருக்காங்க பார்லிமெண்ட்ல பிளேஸ் பண்ணிருக்கு. அவர்கள் யாருமே ரிசர்வேஷனை பத்தி பேசவே இல்லை. திமுக சார்ந்தவர்கள் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். சோ மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது ஒரு விஷயம், மேடையில பேசுறது ஒரு விஷயம், உண்மையில அவங்க செயல்படுறது வேற விஷயம். இது இன்னது நீங்க பரப்புரையை பத்தி பேசுனது. பரப்புரை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சாமதான பேத தண்டம். கட்சியை பொறுத்த வரைக்கும் தேர்தலில் ஜெயிக்கணும், மக்கள் கிட்ட எதை கொண்டு போய் சேர்க்கணும், மக்கள் எதற்காக வந்து வாக்களிப்பாங்க. முன்னாடி இந்த கட்சிகள் வந்து என்ன தவறுகள் செய்திருக்காங்க, இவங்க திரும்பி வந்தா என்ன தவறுகள் செய்வாங்க, இவங்களால அச்சுறுத்தல் என்ன இருக்கு, இவர்களால நம்மளோட அத்தியாவசியமே என்னென்ன நாளது இவர்கள் வந்து என்ன செய்தாலும் இல்ல ஏதோ வழிமுறைகள் சாம பேத தான தண்டம். ஓகே இல்ல அது இதெல்லாம் எப்ப நடக்கும்னா முதல்ல வெற்றி வருதுன்னா இதுக்கெல்லாம் போக மாட்டோம். வெற்றி பிரச்சனையா இருக்குன்னா ஒண்ணு எல்லாத்தையும் கையில எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு பொருள் வருது. அப்படி கிடையாது, அப்படிதானே ஒண்ணும் இல்ல. நீங்க இப்போ இல்ல ரொம்ப சார் அப்படி கிடையாது சார். எல்லா வகையானது பிஜேபி அப்படி எல்லா வகையானது எடுத்துருக்கீங்களா? அதான் ஒண்ணும் இல்ல ஒன்றும் இல்லை. நான் இந்த மாதிரி விவாதத்துக்கு வரும்போதே நீங்க காலையில ஒரு டாபிக், அதுக்கப்புறம் இன்னொன்னு, அப்புறம் என்ன விஷயம் வருது அப்படின்றத நீங்க பிளான் பண்றீங்க. பிளான் ஏ பி சி டி எல்லாமே இருக்குல்ல, எல்லா இடத்துலயுமே அந்த பிளான் ஏ பி சி டி இருக்க வேண்டிய தேவை இருக்கு. அதே உதாரணம் நான் சொல்றேன். பிளான் ஏவை விட பி பெட்டரா இருக்குன்னா பி போவோம், பி விட சி தான் நல்லா இருக்கும், இது ஒர்க் ஆகாதுன்னா சிக்கு போவோம். இல்ல அப்ப அந்த இடத்துல தான் இருக்கான்னு நான் கேட்கிறேன். பாரதிய ஜனதா கட்சி எல்லாத்தையுமே பண்ணிருக்காங்க. என்ன தவறுனா 40 நிமிஷம் பேசினார்ல பிரதமர், 40 நிமிஷத்துல 36 நிமிஷம் அவரோட பாலிசி, அவர் என்ன செய்திருக்கிறார், அவரோட ஹிஸ்டரி என்ன, பர்சனலா என்ன பண்ணிருக்காரு, மோடி கேரண்டி என்ன அப்படின்றதெல்லாம் பேசியிருக்காரு. அவர் 1 நிமிஷம் அரை நிமிஷம் அவர் வந்து மற்ற கட்சிகள் செய்கிற தவறுகள், அவர்கள் ஏற்கனவே செய்த தவறுகள், அவர் இன்னுமே அப்படின்னா அது எல்லாத்தையுமே மொத்தம் 4 நிமிஷம் வச்சுக்கோங்க. அந்த 4 நிமிஷம் மட்டும் தான் முக்கியமாப்படுது அப்படின்னா, ஏன்னா அந்த எதிர்க்கட்சிகளால அவர்கள் இத்தனை ஆண்டுகள் 60 ஆண்டுகளாக செய்த தவறுகள், அவர்கள் செய்யாத வேலை, மக்களுக்காக என்ன இதுவரைக்கும் டெலிவர் பண்ணல, மக்களுக்காக நாங்க ஒன்னு பேசிட்டு ஒன்னு டெலிவரே பண்ணாம இருந்திருக்கோம் அப்படின்ற பிரச்சனையில அவங்க போய் மாட்டிக்கிறாங்க. அதனால இன்னைக்கு வேற வாய்ப்பு தேர்தல் வந்து 10 ஆண்டு கால ஆட்சி மீதான ஒரு அசஸ்மென்ட்டா தான சார் கொண்டு வருவாங்க. நீங்க அதுக்கு முன்னாடி 10 ஆண்டுகள், அதுக்கு முன்னாடி 10 ஆண்டுகளே அசஸ் பண்ணுவாங்க மக்கள். சார் பிலீஃப் தான் 10 ஆண்டுகளுக்கு போறீங்க. ஒண்ணும் இல்ல சார், ரொம்ப சிம்பிள். கோல் வால்கர் நீங்க தான் சார் பேசிட்டு. ஒண்ணும் இல்ல சார், நீங்க உங்க சேனலுக்கு இன்டர்வியூ எடுக்கறீங்க, யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு வேலைக்கு அவங்க ஃபுல் ஹிஸ்டரியை பார்த்தானே அவங்க கேப்பபிலிட்டி என்ன, அவங்க ஹிஸ்டரி என்ன அப்படி பார்த்து எடுப்பீங்க. அப்ப மக்கள் வந்து அவங்க பிரதிநிதி அப்படினு தேர்ந்தெடுக்கும் போது நான் அவங்களோட ஹிஸ்டரியை முழுக்க பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. அவங்க ஹெல்த் கூட பார்க்கணும். அவங்க நாளைக்கு எலெக்ட் ஆகி அவங்க பார்லிமென்ட்க்கே போகணும்